வணக்கம். அண்ணாமலை மேல வழக்கு பதியறதுக்கு திமுக ஆயத்தமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா சீட்டு பிப்ரவரி 26ஆம் தேதியிலேருந்து வேட்புமனு தாக்கல் பண்ணலாம். மார்ச் 16ஆம் தேதி தேர்தல். அதனால பார்த்தீங்கன்னா, அதிமுக 2 சீட்டு இருக்கு. இதில யாருக்கு குடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இந்த 2 விஷயங்கள தான் குறிப்பா பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோக்கள், அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. 2022ல தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்துல இருக்கிற மைக்கேல்பட்டியில லாவண்யா அப்படிங்கிற பெண்ணு விடுதியில தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க. விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு மத மாற்றம் தான் காரணம். மதம் மாற்றத்துக்கான ஒரு அழுத்தத்த குடுத்தாங்க. லாவண்யா கிறிஸ்தவ மதத்துக்கு மாற சொல்லி, அங்க பள்ளி ஆசிரியர்கள் விடுதி காவல முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, விடுதி வார்டன் முதற்கொண்டு எல்லாருமே அழுத்தம் குடுத்தாங்க. அந்த அழுத்தத்தின் காரணமாக லாவண்யா தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இருந்த பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டமே நடத்தினார். இந்த மத மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. ஆனா உண்மையிலேயே இந்த வழக்கு சிபிஐ போச்சு. அப்புறமா உச்சநீதிமன்றம் போனாங்க. எல்லாமே விசாரணையில பார்த்தீங்கன்னா, பள்ளியில நடந்த ஒரு துன்புறுத்தல். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல சித்தி குடுத்த டார்ச்சர். இதனால அவங்கனால சரியா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியல. அதனால அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதனால பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அப்ப மாநில தலைவரா இருந்தபோது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த இறந்து போன அந்த குடும்பத்துக்கு ஒரு ரூ. 10,00,000 நிவாரணம் கொடுக்கப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில இருந்தது. அதேபோல பார்த்தீங்கன்னா, சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி உச்சநீதிமன்றத்தில அந்த வழக்க நடத்திட்டு இருந்தாங்க. மாணவியோட மரணத்திற்கு, தற்கொலைக்கு மதமாற்றம் ஒரு காரணம் அல்ல அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, பொய்யான ஒரு குற்றச்சாட்ட வச்சு, சமூக நல்லிணக்கத்துக்கு கேடு விளைவிக்கிற மாரி அண்ணாமலை செயல்பட்டாரு அப்படிங்கிற மாரி அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதேபோல லாவண்யா தற்கொலை பண்ணிட்ட ஒரு விஷயத்த பொய்யான காரணங்கள சொல்லி அண்ணாமலை ஒரு பிரச்சாரம் பண்ணி அந்த ஸ்கூலுக்குமே ஒரு கெட்ட பேர உருவாக்குனாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் யாரு விடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த மாரி அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிபிஐ இவங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் சம்மந்தமே கிடையாது. சிறுபான்மையினர் நடத்துகிற பள்ளிக்கூடமாக இருந்தாலும் எஸ்டிபிஐக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்க கிறிஸ்துவ அமைப்புல தானே நடத்திட்டு இருக்காங்க. அதை பற்றி அவங்க யாருமே ஒன்றுமே பேசலை. ஆனால் இவங்க இப்போ இது பண்ணியிருக்காங்க. இது அறிக்கை விட்டுருக்குறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, திமுகவும் இதே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே திமுகவுக்கு நிறைய குடைச்சல்லாம் கொடுத்துருக்கிறாருல அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது. அதனால் பார்த்தீங்கன்னா, அவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கண்டிப்பாக அண்ணாமலை மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, இதுக்கு பாஜக ஒரு சப்போர்ட்டாக இருக்குமான்னு பார்த்தா, பாஜக சைட்லேருந்து யாருமே அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக பேசலை. இது வரைக்கும் பேசலை, இனிமேல் பேசுவாங்க அப்படின்னு நம்பலாம். பேசுறது பேசாதது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை விட்டுட்டு, அண்ணாமலை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவர் எடுத்துக்க மாட்டார். பார்க்கலாம் திமுக என்ன நடவடிக்கை எடுக்க போகுது. அண்ணாமலை மேலே வழக்கு பதிய போகிறாங்களா, இல்லை அண்ணாமலைக்கு இதை வச்சு தேர்தல் சமயத்தில் ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம் ராஜ்யசபா சீட்டு. இது தேர்தல் முடிஞ்சோன்னே வந்திருக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ராஜ்யசபா வர்றதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்யசபா சீட்டு ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கோ, இல்லை கூட்டணி கட்சி உருவாகாமல் போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு 10 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 37 ராஜ்யசபா எம்பி சீட்டுகள் காலியாகுது. ஏப்ரல் மாதத்தோடு முடியுது. அதுக்கான வேட்புமனு பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்குறாங்க. மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடக்கும். அதுக்கப்புறமா தேர்தல் அன்றைக்கே ரிசல்ட் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு தான் நெருக்கடி இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அதிமுகவில் இருந்த மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கம் இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதனால் அதிமுக கிடைக்கிற 2 தொகுதிகள், கிட்டத்தட்ட 2 தொகுதி எம்பி சீட் வேணும் அப்படின்னோம்னா 68 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. 34, 68 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. ஆனால் இப்போது அதிமுகவில் 66 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு வேற ஒருத்தவங்களுடைய ஆதரவு தேவை. கூட்டணி கட்சிகளோட ஆதரவு தேவை. அப்படி இருந்தால் தான் அவங்களால 2 ராஜ்யசபா எம்பி கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பாமக அன்புமணி ராமதாஸை கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, பாமகட்ட அது அன்புமணி தரப்பிட்ட ஒரு 3 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதனால் அவங்க இன்னும் 2 எம்எல்ஏக்கள் சேர்ந்தாங்கன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. தேமுதிகவுக்கு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தாங்க. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஜக்கி வாசுதேவ் முன்னாடி எஸ்பி வேலுமணி, பிரேமலதா எல்லாமே பேசினாங்க. ஆனால் அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியாது. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேமுதிகவோட கூட்டணி வரணும்னா ராஜ்யசபா சீட்டு கொடுங்க.
அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனால் இதே நெருக்கடி திமுகவுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு பெருசாக நெருக்கடி இல்லை. அவங்களுக்கு 4 சீட்டுங்கிறது கன்ஃபார்மு. 4 சீட்டை வந்து அவங்க திமுகவுக்கு இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் இந்த 5வது சீட்டுக்கு கூட திமுக முயற்சி பண்ணும். ஏன்னா அதிமுகவுக்கு வந்து 2 எம்எல்ஏ வந்து கொஞ்சம் உதைக்குது அப்படிங்கும்போது, கண்டிப்பாக அவங்க பாமகவோடையோ வேறு யாரோடையதோ கூட்டணி வச்சு தான் அவங்க வந்து அந்த ராஜ்யசபாவை ஃபில்லப் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 5வதா வந்து ஒரு இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக தரப்பில் நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து சாத்தியப்படுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா முதல் விருப்பம், 2ஆம் விருப்பம் அப்படின்னு சொல்லி ராஜ்யசபா தேர்தலில் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம 2வது விருப்பத்தில் வந்து அவங்க வந்து போட்டி போட்டாங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 6 பேர் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா 6 பேருமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் திமுக கன்ஃபார்மு. தே அதிமுகவில் வந்து 2 இடங்களுக்கு 1க்கு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேமுதிக எம்பி சீட்டு கேட்பாங்க. ராஜ்யசபா எம்பி வேணும்னு தான் கேட்குறாங்க. தேமுதிக கொடுக்கணும் அப்படின்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அப்படின்னா பாமக வந்து அவங்க கை கழுவிடும். பாமக வந்து கண்டிப்பாக அன்புமணி அதுக்காக தான் ஏற்கனவே போய் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வந்துட்டார். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாரு. ராஜ்யசபா எம்பி எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டார். இப்போ ராஜ்யசபா எம்பி அவருக்கு கொடுத்தாகணும். அவங்கள்ட்ட எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து தேமுதிக ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலேயே அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டார். நாங்கள் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு சொல்கிறோம்னு சொல்லி மறுத்துட்டார். நான் அப்படி ஒரு கையெழுத்தே போட்டு கொடுக்கல அக்ரிமெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பித்தார். அதனால் பிரேமலதாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சண்டையே வந்துச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேமுதிக கொடுக்கல அப்படின்னா கூட்டணிக்குள்ளே அதிமுக கூட்டணிக்குள்ளே வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. சரி அப்படியே திமுக சைடு போகலாம். திமுக சைடு போனால் திமுகவுக்கும் தேமுதிகவுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கிட்டலாம் வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே தேமுதிக கைவிரிச்சிட்டாங்க. வாய்ப்பு இல்லை. அன்புமணி ராமதாஸுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதிமுகவில் இருக்கிற சீனியர்கள் இப்போ வந்து தம்பிதுரை, ஜி.கே. வாசன் இவங்க 2 பேருக்கும் தான் அவங்களுடைய எம்பி பதவி தான் காலியாகுது. ஜி.கே. வாசனுக்கும் கொடுக்க முடியாது, தம்பிதுரைக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி கிடக்குது இப்போ அதிமுகவில். தம்பிதுரை வந்து இப்போ எம்எல்ஏவுக்கு தான் போட்டி போட போகிறாரு. ஒருவேளை ஜி.கே. வாசனுக்கு கொடுத்துட்டு தம்பிதுரைக்கு மட்டும் கொடுக்காம விட்டுறலாம். இன்னொரு இதை வந்து தம்பிதுரையோட எம்பி சீட்டை அன்புமணிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இருக்கிறாங்க. ஆனால் கட்சியில் இருக்க சீனியர்கள்லாம் இருக்காங்களா, செம்மலை போன்ற நபர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் கூட அவரெல்லாம் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நமக்கு ராஜ்யசபா எம்பி கொடுங்க, சிவி சண்முகத்துக்கு கொடுத்த மாதிரி நம்மளையும் கொடுத்து தூக்கி விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொன்னார். அப்போ ஓபிஎஸ் வந்து குற்றச்சாட்டு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை தாங்க வாங்கி தர்மருக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ தர்மர் கூட எடப்பாடி பழனிசாமி சைடு போயிட்டாரு. இப்போ ஜெயக்குமாருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கலாம். அப்போ ஓபிஎஸ் வந்து ஒரு காரணம் சொல்லி பொய் சொல்லி ஓபிஎஸ் மேலே ஒரு அதிருப்தியை ஜெயக்குமாருக்கு உருவாக்கி அவர்னால தான் பொதுக்குழு கூட்டி கட்சியை உடச்சி நாசம் பண்ணி எல்லா குட்டி சவரும் பண்ணது அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்னால தான். இப்போ ஜெயக்குமாருக்கு கொடுக்கலாம்ல. எடப்பாடி நினச்சா கொடுக்க முடியுமா, முடியாதா? கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் கொடுக்க மாட்டார். ஜெயக்குமாருக்கு கொடுக்க மாட்டார். ஜெயக்குமார் கூட இப்போ ஒரு சரியான ஒரு கான்டாக்ட் இல்லை. செம்மலை போன்ற பெரிய சீனியர்கள் கட்சியில் இருக்க முக்கியமான நபர்கள் எல்லாமே அவங்களும் வந்து ராஜ்யசபா எம்பியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தேமுதிகவுக்கும் கொடுக்க முடியாது, கட்சியில் இருக்க சீனியர்களுக்கும் கொடுக்க முடியாது, அன்புமணிக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அதிமுக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.